Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 2040. I need to find the kth smallest product of two sorted arrays. ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்கன்னா given two sorted zero indexed integer arrays nums1 and nums2. ஸோ num1 and num2ன்ற ரெண்டு இன்டிஜர் அரே கொடுத்துருவாங்க as well as an integer k. ஓகேவா, ஒரு இன்டிஜரும் கொடுத்துருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு ரிட்டர்ன் த kth smallest product of num1 of I into num2 of j. Okay, so where 0 which is less than or equal to I and less than nums1 dot length. Okay, அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா நமக்கு வந்து nums1 and nums2 அப்படின்ட்டு ரெண்டு அரே கொடுத்துருவாங்க. ஓகேவா, அந்த அரேஸில் நம்ம ஏதாவது ஒரு கன்சிடர் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த num1 num2 ரெண்டு அரேவை எடுத்துப்போம். num1 அரே வந்து இப்படி 2,5 அப்படின்றது இருக்கு. ஓகே, இது வந்து num1 அப்படின்ற அரேல. ஸோ அதே மாதிரி num2 அப்படின்ற அரேல வந்து பார்த்தோமே ஆனால் நமக்கு 3,4 அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆல் பாசிபிள் மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ். ஓகே, nums1 of I into nums2 of j அப்படின்றது பார்த்தோமே ஆனால் 2 வந்து 3 கூட மல்டிப்ளை பண்ணலாம், அதே மாதிரி 2 வந்து 4 கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஓகே, ஸோ 3 கூட மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6. ஓகேவா, அது ஒரு வேல்யூ வரும். அண்ட் 2 4s are 8. ஓகேவா, அது ஒரு வேல்யூ வரும். அண்ட் 5 3s are 15 அப்படின்றதுக்கு வந்து 15ன்ற ஒரு வேல்யூ வரும். அண்ட் 5 4s are 20. ஓகேவா, 20ன்ற வேல்யூ வரும். ஓகேவா, ஸோ தென் நம்ம இதை வந்து சார்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்கிற நிலமையில தான் வருது. ஏன்னா பிகாஸ் இந்த ரெண்டு அரேவும் ஆல்ரெடி சார்ட்டட் நிலமையில தான் இருக்கு. நம்ம வந்து யோசிக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே, இந்த அரேவும் சார்ட்டடாக இருக்கு, இந்த அரேவும் சார்ட்டடாக இருக்கு. ஸோ ஓகேவா, நம்ம வந்து ஏன் ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா ரெண்டுமே சார்ட்டடாக தான் இருக்கு, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல தானே நமக்கு இந்த கே இப்போ ஓகேவா லெட் அஸ் கன்சிடர் இங்கே எனக்கு கே வந்து 3ன்றது கொடுக்குறாங்கன்னா நான் வந்து தேர்ட் நம்பரோட வேல்யூ என்ன 15ன்றது ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அதே வந்து எனக்கு கேன்றது 4 கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து 20ன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இப்போ அதே எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து மைனஸில் இருக்குது. ஓகேவா, இப்போ 2 வந்து -2 மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 3s are என்னது -6. ஓகேவா, அப்புறம் 2 4s are -8. ஓகேவா, அடுத்தது 5 3s are 15 அண்ட் 5 4s are 20. உங்களுக்கு இது கரெக்டாக கிடைச்சிருக்கும். இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா லெட் அஸ் கன்சிடர் இப்போ எனக்கு வந்து கே வந்து வேல்யூ எனக்கு 2 கொடுத்துட்றாங்க. கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது ஓகேவா, ஸோ இந்த அரேவே வந்து சார்ட்டடாக இருக்கணும். ஓகேவா, இந்த அரேவே நமக்கு வந்து சார்ட்டடாக கிடைக்கல. பிகாஸ் நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ நெகட்டிவாக இருக்கிறப்போ அதோடைய சார்ட்டட் கண்டிஷன் மாறுது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த -6ன்றது வந்து நெக்ஸ்ட்டாக வரணும். ஓகேவா, -8 தான் இருக்கிறது லோயஸ்ட்டு, அதுக்கப்புறம் -6. ஸோ அப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது -6 வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, பட் ஆனால் நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அடிக்கும். ஆல்ரெடி வந்து nums1 லென்த்தும் nums2 ரெண்டு அரேயோடைய லென்த்துமே வந்து 5 × 10⁴ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேவோடைய வேல்யூ பார்த்தோமே ஆனால் இந்த கே அப்படின்றது என்னது, கேன்றது அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஓகேவா, ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து இங்கே 2 இந்த nums1 அப்படின்ற அரேயோடைய லென்த் 2 அண்ட் nums2ன்ற அரேயோடைய லென்த் 2. ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து ஆல் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத பார்த்தோமே ஆனால் நமக்கு 4ன்றது கிடைக்கும். அமாங் தோஸ் 4ல் செகண்டாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் கே. ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த கேவோட வேல்யூ வந்து எதற்குள்ளே அடங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா num1 லென்த்தும் num2 லென்த்தையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து 1 அப்படின்றதுல இருந்து நமக்கு அந்த ரெண்டு லென்த் ஓகே ரெண்டு அரேயோட லென்த்தை வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குமோ அந்த அதுக்குள்ளே தான் அந்த வேல்யூ வந்து அடங்கும். ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்து நார்மலாக வந்து ப்ரூட் ஃபோர்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓகேவா ரொம்ப எக்ஸீடாக போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பைனரி சர்ச் அப்படின்ற மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத தெரிஞ்சுப்போம். இந்த ப்ராப்ளம்க்கு ரிலேட்டபிளாகவே பார்ப்போம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இப்போ வந்து ஒரு அரே இருக்குது, அதில் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதில் வந்து ஒரு கீ எப்பயுமே வந்து பைனரி சர்ச்சில் வந்து நம்ம வந்து என்ன கொடுப்போம்னா ஒரு கீ கொடுப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம வேல்யூ அப்படின்றது வந்து 3ன்றது கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ லெட் அஸ் கன்சிடர் நான் வந்து கண்டுபிடிக்கணும் என்னன்னா எத்தனை நம்பர்ஸ் வந்து எனக்கு 3ஐ விட கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு எல்ன்றது என்னன்னா அந்த லெஃப்ட் சைட் ஓகே லெஃப்ட் சைடில் இருக்க பாயிண்டர் இனிஷியலாக எனக்கு 0ல் இருக்கும்
அண்ட் அடுத்தது ரைட் சைடில் இருக்கிறது வந்து இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த அரே. ஓகேவா. ஸோ டோட்டல் அரேயோடைய லென்த் வந்து 10. ஓகேவா. அதில் வந்து 1 மைனஸ் பண்ணாதான் எனக்கு வந்து கடைசியாக என்ன இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால டோட்டல் லென்த் 10. ஸோ -1 போட்ட உடனே எனக்கு 9 அப்படின்றது கிடைச்சிருது. ஓகேவா. இப்போ எனக்கு நான் எது வரைக்கும் இந்த பைனரி சர்ச் நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த 2 இண்டெக்ஸை பொறுத்து தான் அமையும். ஓகேவா. ஏன்னா ரெண்டுத்தையுமே வந்து நான் ஷிஃப்ட் பண்ணுவேன். ஓகேவா. எதை பொறுத்துனா மிட் அப்படின்ற ஒரு அதை பாயிண்ட் பண்ணுற அந்த பாயிண்டரை பொறுத்து. ஓகேவா. இப்போ லெஃப்ட் வந்து எனக்கு ரைட்டை விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் நான் இதை ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கேன். ஐட்ரேட் பண்ணிட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா மிடில் பாயிண்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். மிட் வந்து லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைட் பை 2 அப்படின்றது கொடுப்போம். ஸோ இல்லைனா நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் ப்ளஸ் ஆஃப் ரைட் மைனஸ் லெஃப்ட் டிவைட் பை 2. ஸோ இது வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன கேட்டால் இது நீங்கள் சஜஸ்ட் பண்ண இது யூஸ் பண்ணுறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரெண்டு யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும், சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்டர் கண்டுபிடிச்ச உடனே அந்த மிட் பாயிண்டரில், ஸோ அதை விச் மீன்ஸ் தட் இந்த அரேல சென்டராக இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்டர் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நமக்கு வந்து 0 + 9 ஹோல் டிவைட் பை 2 என்னது 4. ஓகேவா. ஸோ அப்போ அரேயோடைய 4th இண்டெக்ஸில் நமக்கு என்ன இருக்குது 5 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த 5 அப்படின்ற நம்பர் வந்து 3யை விட பெருசா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த வேல்யூன்றது தான் 3யை விட இந்த அரேயோட மிட்ல இருக்கக்கூடிய மிட் பாயிண்டர் என்னது 4th இண்டெக்ஸ் கிடைச்சிச்சு. அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து 5 வந்து 3யை விட பெருசாக இருக்குது. ஓகேவா. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ரைட்டை வந்து எங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம்னா மிடிலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ ஷிஃப்ட் பண்ணி மிடில் கொண்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு மிடில் கொண்டு வரோம்னா என்ன, என் மிட் வேல்யூ வந்து எனக்கு 4 இருக்குது. ஓகேவா. அந்த வேல்யூ வந்து ரைட்டுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ரைட் வந்து 9ல் இருந்துச்சு. ஓகேவா. இப்போ ரைட் வந்து 9லேருந்து 4க்கு அசைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப நான் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் வந்து எனக்கு வந்து என்ன எதில் இருக்குன்னா 0ல தான் இருக்கும். ஓகேவா. இப்போ எனக்கு 0 which is less than r. ஓகேவா. ஆர்ன்றது என்னது 4. ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால எனக்கு திரும்ப லூப் உள்ளே வரும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா திரும்ப மிடில் வந்து கண்டுபிடிக்கும் 0 + 4 வந்து டிவைட் பை 2ன்றது. ஸோ திரும்ப கண்டுபிடிச்சி எனக்கு வந்து மிடில் வந்து 2 என்னது செகண்ட் இண்டெக்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே. செகண்ட் இண்டெக்ஸ் கிடைச்சோடனே செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது 3. ஓகேவா. அந்த 3ன்ற வேல்யூ வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத பார்க்குறேன். ஓகே. 3யை விட கம்மியாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கா, அதாவது ஏன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய கீ வேல்யூ வந்து 3. ஓகேவா. ஸோ அது செக் பண்ண உடனே எனக்கு என்ன தெரியுதுன்னா ஓகே இது வந்து 3யை விட குறைவாகவோ ஈக்குவலாகவோ இருக்குது. ஸோ அதனால நான் என்ன கொடுக்குறேன்னா லெஃப்ட் பாயிண்டர் வந்து மிட் ப்ளஸ் 1 வேற ஏதாவது எனக்கு ஓகே எனக்கு கிடைச்சிருச்சு, வேற ஏதாவது எனக்கு கிடைக்குமா பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றதுனால மிட் + 1 அப்படின்றத நான் வந்து ஷிஃப்ட் ஆகுறேன். ஓகேவா. ஸோ மிட் + 1 என்னது மிட்டோடைய இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி 2ன்றது கிடைச்சது. ஸோ அது கூட 1 ஆட் பண்ணால் எனக்கு 3ன்றது கிடைச்சிடும். ஓகே. 3 less than 4 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. திரும்ப அகைன் அந்த லூப்பில் ஐட்ரேட் ஆகுது. ஸோ திரும்ப அந்த ஃபார்முலாவில் அப்ளை ஆகுது L + லெஃப்ட் ப்ளஸ் ரைட் அப்படின்றது. ஓகே. 7 டிவைட் பை 2ன்றது என்னது ஃப்ளோட் பாயிண்ட்ல வரும் 3.5 சம்திங்ட்டு. ஸோ இது வந்து இன்டிஜர் டிவிஷன் பண்ணுறதுனால நமக்கு 3ன்றது கிடைக்குது. ஸோ அரே ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா 4 அப்படின்ற வேல்யூ. ஓகேவா. அரேயோடைய 4th இண்டெக்ஸில் பார்த்தோன்னா நம்மளுடைய தேர்ட் இட்ரேஷன். ஓகேவா. விச் மீன்ஸ் தட் இந்த பைனரி சர்ச்சில் நம்மளுடைய தேர்ட் இட்ரேஷனில் நமக்கு இந்த ஓகேவா தேர்ட் இண்டெக்ஸ் கிடைக்குது. தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா 4ன்ற நம்பர் இருக்குது சின்ஸ் இட் இஸ் கிரேட்டர் தென் 3. ஓகேவா. ஸோ அடுத்தது கிரேட்டர் தென் 3னா நம்ம என்ன பண்ணணும் ரைட் வேல்யூ வந்து மிட்டுக்கு அசைன் ஆகணும். ஸோ இப்போ நமக்கு ரைட் வேல்யூ என்னது ரைட் வேல்யூ வந்து ரைட் வேல்யூக்கு வந்து என்ன வேல்யூ அசைன் பண்ணோம் மிட் வேல்யூ அசைன் பண்ணோம். நம்மளோட மிட் வேல்யூ என்னது 3. ஓகேவா. ஸோ அந்த 3யை கொண்டு போயிட்டு நம்ம ரைட்க்கு அசைன் பண்ணோம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நோ மோர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா. அதாவது லெஃப்ட்டும் வந்து 3 ரைட்டும் 3ன்றதுனால ஸோ எனக்கு லெஃப்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ லெஃப்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அரே ஆஃப் லெஃப்ட் என்னது ஸோ அரே ஆஃப் லெஃப்ட் என்னது அரே ஆஃப் லெஃப்ட் வந்து 3. ஓகேவா. ஸோ அப்போ அரே ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது 4 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த 4ன்ற நம்பருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே வந்து பார்த்தோமே ஆனால் இந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும். ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது அரே ஆஃப் லெஃப்ட். ஓகேவா. ஸோ அரே ஆஃப் லெஃப்ட் நமக்கு என்ன கிடைச்சது லெஃப்ட் நம்ம வந்து ஒரு பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த லெஃப்ட் பாயிண்டரோட வேல்யூ வந்து 3. ஸோ அதுக்கு லெஃப்ட்டில் இருக்க எல்லா வேல்யூமே எனக்கு வந்து
இந்த டார்கெட் வேல்யூ நம்ம கொடுத்தோம்ல வேல்யூ 3ன்றதை விட 3க்கு ஈக்குவலாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும் அப்படின்றது தான். சரி, ஓகே. இப்போ நம்ம முதல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்ற 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். லெஃப்ட்ன்றது என்னன்னா இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம், ஓகேவா, நெகட்டிவ்ல 10 to the power of 10. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம வந்து ரைட்டும் வந்து இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் அப்படின்றத எடுத்துக்கிறோம், ஓகேவா. வைல் லெஃப்ட் வந்து எனக்கு லெஸ் தென் ரைட் இருக்கிற வரைக்கும் நான் இப்போ மிட் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்கிறேன். மிட்ன்றது என்னது, நம்ம அந்த ஃபார்முலா பார்த்துருப்போம்ல, ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிற அந்த ஃபார்முலாவே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் ப்ளஸ் ஆஃப் ரைட் மைனஸ் லெஃப்ட் ஹோல் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இது முடிஞ்ச உடனே நான் இப்போ வந்து செக் பண்ண போகிறேன். இஃப் த நம்பர் ஆஃப் திங்ஸ் தட் ஆர், ஓகேவா, த நம்பர் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் லெஸ் தென் கிவன் எம், ஓகேவா, இது வந்து எனக்கு எதற்குள்ள இருக்க வேண்டுமே ஆனால் கேவை விட லெஸ்ஸரா இருக்கணும், ஓகேவா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நம்ம வந்து ரேண்டமா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துக்கிறோம். இருக்கிறதுலே எது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், அதே மாதிரி இருக்கிறதுலே எனக்கு எக்ஸ்ட்ரீம் ரைட், இதுல இருந்து ஒரு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அந்த மிட் வேல்யூல இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள்னா நம்ஸ் 1ல இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் நம்ஸ் 2ல இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகே, ப்ரூட் ஃபோர்ஸ்னு இப்போதைக்கு உங்களுடைய மைண்ட்ல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஆல் பாசிபிள் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல எத்தனை நம்பர்ஸ் வந்து சிம்பிளா சொல்லணும்னா நம்பர் 1 அப்படின்ற அரேல இருக்கு, நம்ஸ் 1ன்ற அரேலையும் நம்ஸ் 2ன்ற அரேல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே வந்து இந்த மாதிரி நம்ஸ் 1 ஆஃப் ஐ இன்ட்டு நம்ஸ் 2 ஆஃப் ஜே அப்படின்ற மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ பண்ணிய பிறகு எனக்கு ரிசல்டன்ட் அரே எப்படி இருக்கணும்னா எனக்கு இந்த லென்த்ல வரும். எப்படின்னா ஹோல் ப்ரூட் ஃபோர்ஸ்ல போனோம்னா எனக்கு இந்த லென்த்ல வரும் ரிசல்டன்ட், ஓகேவா. நம்ஸ் 1 டாட் லென்த் இன்ட்டு நம்ஸ் 2 டாட் லென்த், ஓகேவா. ஸோ அதில் எனக்கு என்ன இருக்குன்னா எல்லா பாசிபிள் மல்டிப்ளிகேஷன்ஸும் இருக்கும். அந்த எல்லா பாசிபிள் மல்டிப்ளிகேஷன்ஸ்லையும் எதெல்லாம் வந்து எம் அப்படின்ற வேல்யூவை விட கம்மியா இருக்கு அப்படின்றத பார்ப்பேன், ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்ன விஷயம்னா நம்ஸ் 1ன்ற அரேல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் நம்ஸ் 2ன்ற அரேல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வேல்யூ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே பண்ணி காமிச்சேன், ஓகே. 2,5 வந்து 3,4 கூட எல்லா நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி ஒரு 4 நம்பர் டிஸ்பிளே பண்ணேன். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே வந்து எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் எம்மை விட கம்மியா இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் பண்ணுவேன், ஓகேவா. அந்த விஷயங்கள் வந்து கேவை விட கம்மியா இருக்குதா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ கம்மியா இருந்ததுன்னா அதுதான் நமக்கு ஆன்சர். புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புறேன். அடுத்தது வந்து ஓகே, இல்லை எனக்கு கம்மியா இல்லை எனக்கு அதிகமா இருந்ததுன்னா நான் என்னுடைய ரைட் சைடை வந்து நான் ஷிஃப்ட் பண்ணுவேன் மிட்டுக்கு. ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு, இருக்கிறதுல அதிகமா போயிடுச்சு, ஓகேவா. இல்லைனா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா லெஃப்டை வந்து நகர்த்துவேன். எங்கன்னா எதை நோக்கினா அந்த மிட்டை நோக்கி நகர்த்துவேன். வேற ஏதாவது எனக்கு கிடைக்குதா, வேற ஏதாவது வேல்யூ வந்து எனக்கு சம்திங் எனக்கு கிடைச்சி அந்த வேல்யூ வந்து எனக்கு அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் லெஸ் தென் எம் இருக்குதா, அது வந்து கேவை விட கம்மியா இருக்குதான்னு பார்ப்பேன். இது உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரியும்னா கேன்றதான் வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஒயிட் போர்டில் காட்டின 4ன்றதை வச்சுக்கோங்க, ஓகேவா. இந்த 4ன்ற வேல்யூ எதை விட கம்மியா இருக்கணும்னா நம்பர் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் லெஸ் தென் எம், ஓகேவா. லெட்டஸ் கன்சிடர் எம்ன்றது 3ன்னு வச்சுக்கோங்க. 3யை விட கம்மியா இருக்கிற விஷயங்கள் எத்தனை அப்படின்றது கண்டுபிடிக்கணும். 3 விஷயங்கள் எனக்கு கம்மியாக இருக்கிறது, டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், ஓகேவா. அந்த 3 விஷயங்கள் என்பது வந்து கேவை விட லெஸரா இருந்தால் நான் வந்து லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்ணி வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போவேன், ஓகேவா. இல்லைன்னா வந்து எனக்கு ரைட் மோஸ்ட்ன்றது வந்து எனக்கு மிடில் ஷிஃப்ட் ஆகும், ஓகேவா. ஃபைனலா வந்து ஐ நீட் டு ரிட்டர்ன் தட் லெஃப்ட், ஓகேவா. ஓகே, புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் நம்பர் ஆஃப் லெஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். நம்பர் ஆஃப் லெஸ்ன்ற ஃபங்க்ஷனில் வந்து என்ன நான் பாஸ் பண்ண போறேன்னா வேல்யூ பாஸ் பண்ண போறேன், விச் இஸ் நத்திங் பட் மிட் வேல்யூ. இதில் வந்து 3 விஷயங்கள் இருக்கு, ஓகேவா. என்னன்னா இஃப் தட் வேல்யூ வந்து எனக்கு கிரேட்டர் தென் 0வா, அதாவது பாசிட்டிவா இருந்ததுன்னா ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி எலிஃப் அதே வேல்யூ வந்து எனக்கு லெஸ் தென் 0வா இருந்தா, அதாவது நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி அதே வேல்யூ வந்து எனக்கு ஈக்குவல் டு 0வாக இருந்தால், ஓகேவா. இந்த 3 விஷயங்கள் இருக்கு.
ஓகே, சிம்பிளாக புரியறதுக்காக எடுத்தோடனே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் விஷயங்கள் தட் ஆர் லெஸ் தென் திஸ் வேல்யூ. ஓகேவா, அதாவது இந்த இன்டர்வல்ல இருந்து நம்ம ஒரு மிடில் வேல்யூ எடுக்கிறோம், அந்த மிடில் வேல்யூவை விட எத்தனை விஷயங்கள் வந்து லெஸ்ஸரா இருக்கு இந்த நம் ஒன் அண்ட் நம் டூ எல்லாத்தையும் நம்ம மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணுறப்போ அப்படின்றது. ஸோ இப்போ ஜீரோவாக இருந்ததுன்னா, அதாவது இந்த வேல்யூ வந்து ஓகே, இந்த வேல்யூ வந்து சாரி இந்த வேல்யூ இல்லை. ஓகே, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி நம் இன் நம்ஸ் ஒன். ஓகேவா, அந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத செக் பண்ணுவேன். ஏன்னா மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவான்னு தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ஸ் ஒன் அப்படின்ற நம்பர் கூட இப்போ நம்ஸ் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து எனக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஒரு செகண்ட் எத்தனை நம்பர்ஸ் வந்து நம்ஸ் டூவில் இருக்கக்கூடிய நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் அந்த வேல்யூ வந்து எனக்கு நான் கொடுக்கப்பட்ட வேல்யூவை விட குறைவாக இருக்கும், அதோடைய கவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் அண்ட் பாயிண்ட் ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கணும். லெஃப்ட் பாயிண்டர் நமக்கு தெரியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். ரைட் பாயிண்டர்ன்றது என்னன்னா இது நம் டூ அரே வச்சு எடுக்கிறதுனால ஸோ நம் ஒன் அரே ஃபுல்லாக இது ஐட்ரேட் ஆகும், நம்ஸ் டூவில் இருந்து ஸ்பெசிஃபிக்காக எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதனால லென் ஆஃப் நம்ஸ் டூ அப்படின்றது கொடுக்குறோம். ஓகேவா, கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா வைல் தட் லெஃப்ட்ன்றது வந்து லெஸ் தென் ரைட் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐட்ரேட் பண்ணுறோம். நம்ம வந்து மிடில் வேல்யூ இங்கே கண்டுபிடிக்கிறோம், எம்ஐடி அப்படின்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே, லெஃப்ட் ப்ளஸ் ஆஃப் ரைட் மைனஸ் லெஃப்ட் ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்றத கொடுக்குறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம மிட்ன்ற ஒரு பாயிண்டர் இந்த பாயிண்டர் வந்து எதில் பாயிண்ட் பண்ணணும்னா நம்ஸ் டூ அப்படின்ற அரே வந்து பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ என்ன ஒரு விஷயம்னா இஃப் தட் என்ற வேல்யூ ஃப்ரம் நம் ஒன்ல இருக்கக்கூடிய வேல்யூவும் நம்ஸ் டூன்ற அரேல இருக்கக்கூடிய மிட் வேல்யூவும் வந்து மல்டிப்ளை பண்ணால், ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்து இன்னொரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தட் கிவன் வேல்யூ. ஓகேவா, இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த வேல்யூ விட எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருந்ததுன்னா நான் என்ன செய்வேன்னா என்னோட லெஃப்ட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணுவேன் டுவர்ட்ஸ் மிட்டா. ஓகேவா, வேற ஏதாவது எனக்கு பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்குதா அப்படின்றது இல்லை அப்படின்னா நான் வந்து ரைட்டை வந்து மிட்ல வச்சுப்பேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்னா ஃபைனலாக நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா கவுண்ட்டில் வந்து எனக்கு லெஃப்ட்டை வந்து ஆட் பண்ணுவேன். அப்படின்னா தான் எனக்கு என்ன தெரியும்னா எத்தனை நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் தட் வில் பி லெஸ்ஸர் தென் தட் பர்டிகுலர் வேல்யூ வென் த நம்பர் இன் எ நம்பர் ஒன் அரே வில் பி கெட்டிங் மல்டிப்ளைட் வித் அனதர் நம்பர் இன் நம்பர்ஸ் டூ அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து திரும்ப சேம் இதே விஷயம்தான், ஆனால் கொஞ்சம் ஆப்போசிட், ஏன்னா இது வந்து நெகட்டிவ் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இதே தான் ஐட்ரேட் பண்ணக்கூடிய இதே ரேஞ்ச் தான். ஓகே, ஃபார்முலாவும் இது தான். ஓகே, இதே கண்டிஷன் தான், பட் ஆனால் நம்ம அங்கே லெஃப்ட் டவர்ட்ஸில் மூவ் பண்ணுவோம், இங்கே வந்து லெஃப்ட் டவர்ட்ஸில் மூவ் பண்ணக்கூடாது, ரைட் டவர்ட்ஸில் மூவ் பண்ணணும். இங்கே வந்து ரைட் டவர்ட்ஸில் மூவ் பண்ணக்கூடாது, லெஃப்ட் டவர்ட்ஸில் மூவ் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக கவுண்ட்டில் வந்து என்னென்னா தட் டோட்டல் லென் ஆஃப் நம்ஸ் டூவை வந்து லெஃப்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அண்ட் ஜீரோ அப்படின்றது என்னன்னா எத்தனை விஷயங்கள் ஜீரோ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து என்னன்னா இப்போ எனக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்கு, தட் நம்பர் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேல்யூ. ஓகேவா, இப்போ எனக்கு கிடைக்கப்பட்டுள்ள வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் ஓகேவா, என்னன்னு சொல்றேன்னு புரியும் நான் நம்புறேன். இந்த நம்பர் ஜீரோக்கு மேலே இருந்தாலே, அதாவது எனி திங் மல்டிப்ளைட் பை ஜீரோ ஜீரோ. ஓகேவா, மைனஸ் ஒன்னு வந்து அதாவது எனக்கு நம்ஸ் டூன்ற அரே கூட எனக்கு வந்து மைனஸ்ல நெகட்டிவ்ல நம்பர் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ்ல நம்பர் இருந்தாலும் சரி, அதை வந்து சாரி பாசிட்டிவ்ல நம்பர் இருந்தாலும் சரி, அந்த நம்பர் வந்து நம்ஸ் ஒன் அப்படின்ற அரேல இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஜீரோவா இருந்ததே ஆனால் எந்த நம்பர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஜீரோ தான். ஓகேவா, ஸோ அதனால நான் என்ன ஒரு கண்டிஷன் செக் பண்ணேன்னா இஃப் எனக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து ஜீரோவாகவோ இல்லை ஜீரோவுக்கு மேற்பட்டதாகவோ இருந்தால் நான் இந்த வேல்யூ எல்லாத்தையுமே வந்து கணக்கு எடுத்துக்கொள்ளுவேன் அப்படின்றதான் இங்கே வந்து கணக்கு.
எதில் இருக்க வேல்யூ எல்லாத்தையும் கணக்கு எடுத்துக்கொள்வேன்னா இந்த என்ற நம்பரை வந்து nums2ல இருக்கக்கூடிய எல்லா நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு அந்த வேல்யூ தான் கிடைக்கும், அதாவது 0 தான் கிடைக்கும் அப்படின்றது தான் கணக்கு. ஓகேவா? இப்போ கவுண்ட் வந்து என்னன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு len ஆஃப் தட் nums2. ஓகேவா? ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பண்ணுறேன் எதை, ஓகே இந்த கரெக்டாக இந்த டெஃப் முடிஞ்ச உடனே இந்த லைனில் வரணும். ஓகே, ரிட்டர்ன் வந்து ஃபைனலாக நான் என்ன பண்ணோன்னா என்னுடைய கவுண்ட்டை வந்து ஃபுல்லாக நான் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அந்த கவுண்ட் வந்து இங்கே செக் பண்ணோம். ஃபைனலாக எனக்கு வந்து லெஃப்ட் மோஸ்ட் பாயிண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இங்கே தான் எரர் காட்டுது. ஓகே ஓகே, நம்ம விஷயம் என்னன்னா இங்கே மிட்ன்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட் அஸ் ட்ரை டு சேஞ்ச் இட். அதுக்கு கீழே எம்ன்ற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே நமக்கு வந்து 3 கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு 98 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்கு, பட் டைம் லிமிட் எக்ஸிட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பைசெக் லெஃப்ட் அண்ட் பைசெக் ரைட்டு, ஸோ இந்த மாதிரியான சப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பைத்தானில் இருக்கக்கூடியது. ஸோ நம்ம யூஸ் பண்ண நம்ம மேனுவலாக பண்ணதை வந்து அவங்க கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் திஸ் பைசெக் ரைட் அண்ட் பைசெக் லெஃப்ட் இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து சி ப்ரோக்ராமால் உள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ நம்ம போட்டதும் வந்து சேம் தான், அவங்க போட்டிருக்கதும் சேம் தான். இங்கே பைசெக் ரைட் அண்ட் பைசெக் லெஃப்ட் அப்படின்ற ரெண்டு இந்த ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணதுனால அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகிடுது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நம் சேம் தான், லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துட்டோம், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ரெண்டுமே வந்து ஹைட்ரேட் பண்ணுறோம், மிட் கண்டுபிடிக்கிறோம், கவுண்ட் வந்து ஓகே. ஸோ நம்ம வந்து மிட் கண்டுபிடிக்கிறோம், ஃபைனலாக லெஃப்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இன் பிட்வீனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எத்தனை கவுண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா லெஃப்டில் பைசெக்ட் பண்ணி, அதாவது x1 அப்படின்ற நம்பர் வந்து num2ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ 0க்கும் அதே மாதிரி கவுண்ட் கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சேம் கான்செப்ட் தான், பட் இதில் வந்து இன்பில்ட்டாக யூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம மேனுவலாக பண்ணிருக்கோம். Okay, see you guys in more such LeetCode videos. Until then, bye.